காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் தாங்க இருக்கோம். நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அந்த வேலை முடிச்சுட்டு சென்னைக்கு அமுட்டி அடிச்சுன்னு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. நம்ம நேற்று திங்கக்கிழமை வந்தோம் சென்னைக்கு. நேற்று எதுவும் நமக்கு லோடு கிடைக்கல. இன்றைக்கி தான் நம்ம லோடு எடுத்திருக்கோம். என்ன ஊருக்கு எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு தாங்க எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம இந்த லோடு நம்ம போயிருப்போம். சாமந்தி பூ நம்ம ஏற்றின்னு ஏர்போர்ட்டு போயிருப்போம், தேவநல்லி ஏர்போர்ட்டு. இப்போவும் அதே லோடு தான் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஏற்றி தேவநல்லி ஏர்போர்ட்டுக்கு போகணும். டைமிங் லோடு தான் வரும், ஆனால் வெயிட்லெஸ்ஸாக வரும். வாடகை நல்லா வாடகை போடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் தான் தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம ஏன்னா இங்கே கூடவஞ்சேரியில் இருந்துட்டோம். கூடவஞ்சேரியில் சித்தி வீடு இருக்குது. சித்தி வீட்டிலே இருந்துட்டு அங்கேருந்தே நம்ம லோடு பார்த்தோம். இன்றைக்கி தான் செட் ஆகிடுச்சு, அதான் கிளம்பிட்டோம். நம்ம அடித்து பிடிச்சின்னு பாயிண்ட்டு வந்துட்டோங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டே இருந்தாங்க, வர சொல்லிகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்தால் மெட்டீரியல் ரெடி ஆகலன்றாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் அங்கே பேக்கில் விட்டு ஏற்றணும். சரி, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அப்படி ஓரமாக இருக்கட்டுமே நான் விட்டுருக்கோம். ரொம்ப தூரம் வண்டி வேறு சர்வீஸ் பண்ணி ஆகணுங்க. இப்போ போயிட்டு பெங்களூர் போயிட்டு திரும்ப வந்து சர்வீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாடா ஏசிலேருந்து நமக்கு லோடு மாற்றினாங்க. இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா இது முல்லை குண்டுமல்லி ஏதோ சொன்னாங்க. அந்த பூலாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தர்மகோலில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஐஸ் வச்சு வருமாங்க. இது ஐஸ் வச்சு வரும். அடுத்து இது உள்ள பார்த்திங்கன்னா இந்த சந்தூரில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5-20 இது இருக்குதான். இன்னொரு 20 ஐஸ் பாக்ஸ் இருக்குதான். ப்ளஸ் இது இல்லாமல் உடன் பாக்ஸு, சாமந்தி பூ உடன் பாக்ஸில் தான், உடன் பாக்ஸுன்ற மாதிரிங்க, காட்டன் பாக்ஸில் வந்து சாமந்தி பூ வருங்க. ஆமாங்க, வெயிட்டெலாம் வராதுங்க, சும்மா கொஞ்சம் தான் வெயிட்லாம் வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாட்டி வண்டி ஃபுல்லாக ஏறும்னு நினைக்கிறேன். போன வாட்டி அரை வண்டி கூட வரல, பார்க்கலாம் இந்த வாட்டி வண்டி ஃபுல்லாக ஏறுதா என்னன்னு. ஏன்னா இந்த வாட்டி வந்து பெரிய பாக்ஸுங்க, அதனால தான் நமக்கு இடம் அடிக்குது. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே கிடக்கும். இப்பயும் உள்ளே தான் இருக்குது. இது இந்த அளவுக்கே பின்னாடி வரைக்கும் வருமானு டவுட்டு தான். பார்க்கலாம் எத்தனை வருவாங்க, இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தார்பாய் கவர்லாம் மேலே வச்சுட்டு இந்த இடத்துல மல்லாட்டு வேர்க்கடலை எடுத்து அடிக்க விட்டாங்க. நாம் தான் எடுக்கணும். என்னென்னா இது மண் ஆகிடும்னு சொல்லிட்டு, இது மேலே வச்ச மண் ஆகிடும்னு சொல்லிட்டு இதில் வச்சு விட்டாங்க. வைக்க சொல்லிட்டாங்க இதில். சரி, ஓகே, நம்மளும் வந்தாச்சு, ஏற்றி ஆகணும்ல. இதில் இடம் இல்லைண்ணா, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய கேரியர் இது. இதே மாதிரிலாம் வச்சா வந்துடும். கார் பை கட்டியாச்சுங்க. டைம் ஆயிடுத்து. இப்படின்னா நல்லா வெயிட்டும் ஏறித்துங்க. வெயிட்டாக தான் இருக்கா இல்லை காற்று கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணல. காற்று தான் கம்மியாக இருக்கும் ரொம்ப வண்டியில். ஏன்னா நம்ம காற்று பிடிக்கணும்னு நினச்சேன், பிடிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஓடிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயே 1:30 ஆயிடுத்து. எத்தனை மணிக்கு போகணும்னு வந்து இல்லை. சரி, ஓகே, கிளம்பலாம். நாம் நிற்காமல் போனாலே 8:30-9 மணி ஆகிடுங்க எப்படியா இருந்தாலும். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மணி ஆயிடுத்து. இங்கே நமக்கு கிலோமீட்ரு 300 கிலோமீட்ரு வண்டி வேறு பாஸ் ஆகாது. நம்ம நிற்காமல் போனாலே 9 மணிக்கிட்ட ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அவங்க விட்றது சீக்கிரமாக விட மாட்டுறாங்க. வண்டி மட்டும் 10 மணிக்கு 11 மணிக்கு வரலன்னா அத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க. இதில் வேறு அங்கே எங்கே பார்த்தாலும் சிக்னலுங்க.
காற்று வேறு இல்லை வண்டியில், காற்று கம்பல்சரி பிடிச்சே ஆகணும். லோடு ஏற்றிட்டு இந்த மாதிரிலாம் காற்று பிடிக்கக்கூடாதுங்க. நான் காற்று பிடிக்கிது போனேன், இங்கே பஞ்சர் கடை திறந்து இல்லை, ரொம்ப ஊரில் சொல்கிறேன், எங்கள் ஊரில். சரி போகிற வழியில் பிடிச்சிக்கலான்னு வந்துட்டேன் மாட்டினு. சரி வரதுல எனக்கு ஒன்றுமே ஞாபகமே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது நமக்கு. தண்ணேஜ் போட்டு தான் காற்றுலாம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெயிட்டு கம்மியாக தான் இருக்குது, காற்று பிடிச்சிக்கலாம். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர். திருப்பெரும்புத்தூரா ஸ்ரீபெரும்புத்தூரான்னு தெரியல, அங்கே தான் இருக்கோம். இங்கே திருப்பெரும்புத்தூர்னு தான் போர்டு இருந்தது, அது ஆக்சுவலி ஸ்ரீபெரும்புத்தூர் தான் அது. அங்கே தாங்க இருக்கோம். இங்கே தான் காற்று செக் பண்ணி பார்த்தோம், காற்றுலாம் கரெக்டாக தான் இருக்குது. லோடு வந்து பின்னாடி வந்து ஹைட் ஏறிக்கிறதுனால அப்படி அமைக்கின்னு இருக்கான்னு தெரில. டயரு ஒன்றும் ரொம்பலாம் அமைக்கின்னு இல்லை, கொஞ்சம் லைட் வெயிட்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் அமைக்கின்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. நாமளும் காற்று செக் பண்ணல இல்லையா, காற்று செக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 20 நாள் கண்டிப்பாக ஆயிடுத்து. 20 நாள் 25 நாள் கிட்ட ஆயிடுத்து. ஸோ அதனால தான் 25 நாள் ஆயிடுத்துங்க நம்ம காற்று செக் பண்ணி. லாஸ்ட்டாக நம்ம வண்டியில் காற்று பிடிச்சி ஒரு 15 நாளைக்கு இல்லை 20 நாளைக்கு ஒன்ஸு காற்று கண்டிப்பாக காற்றுலாம் செக் பண்ணிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வண்டி கரெக்டாக தான் இருக்குது, காற்று கரெக்டாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம ஐத்தி பிடிச்சி தான் போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேர்றேன் நான். கடவுளே, நல்ல டிராஃபிக் நிற்குது, என்னன்னு தெரில. இங்கே தாங்க ஷிப்கார்டு இந்தாண்ட இருக்குது, இங்கே நல்ல டிராஃபிக்கு. முன்னாடி எது பஞ்சாயத்து போல், என்னன்னு தெரில, பார்ப்போம். நாம் இதில் ரிட்டர்ன் பண்ணி போக வேண்டியதான். அப்படியே வருஷம் கட்டி நிற்கிது பாருங்க, அப்படியே. கடவுளே, என்னதான் தெரியல. முன்னாடி பஞ்சாயத்து, நம்ம வேறு டைம் வேறு ஆகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா எதிர் வெயில் வேறு ரொம்ப இதுவாக இருக்குது, பயங்கரமாக இன்றைக்கி வெயில் அடிக்குது வேறு. இங்கேயே 1/2 மணி நேரம் ஆயிடுத்துங்க, டிராஃபிக்லேயே 1/2 மணி நேரம் ஆயிடுத்து. அந்தாண்ட சர்வீஸ் ரோடு ப்ளஸ் அந்தாண்ட ஷிப்கார்டு உள்ள போகிற ரோடு எல்லாமே பிளாக்கு. இப்போ தான் நவருதுங்க. இவ்வளோ நேரம் வண்டி ஆஃப் பண்ணி போட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் வேறு இங்கே 1/2 மணி நேரம் ஆயிடுத்து. ஸோ நினச்சாலே ப்ரெஷர் ஏறுது. சரி ஓகே, பார்க்கலாம். நானாக வீடியோ ப்ளஸ் மேப்பில் வந்து ரெட் கலர் காமிக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து போட்டு விட்டேன் உங்களுக்கு. நமக்கு லோடு குத்தாளுக்கு சொல்லியாச்சு, இந்தமாரி இங்கே டிராஃபிக்காக இருக்குது, இது எப்போ கிளியர் ஆகும்னான்னு தெரியல, 1/2 மணி நேரம் ஆகுது இங்கே அப்படின்னு வீடியோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு விட்டேன். பார்க்கலாம் என்ன சொல்கிறேங்க. நான் வெற்றிகரமாக ஒரு 1 hour முடிஞ்சிச்சுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன் இவ்வளோ டிராஃபிக் என்னன்னு தெரில, பார்க்கலாம். ஏங்க ரோடு இது டேக் டைவர்ஷன் வருது, அதுக்கா இவ்வளோ டிராஃபிக்கான்னு தெரியலையே.
ஓ டென்ஷன் ஆகுதுங்க. சரி, நான் வேறு கண்ணாடிலாம் வேறு கழுவலையாங்காட்டியும் ரொம்ப அழுக்காக இருக்குது. கழுவி தான் எடுத்துன்னு வந்தோம், நித்தி வச்சிருந்த இடத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏங்க ரோடு போடுறாங்க, ரோடு போடுறதுக்கு இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. சரி, இதனாலேயே இவ்வளோ டிராஃபிக்காக என்னன்னு தெரில, வேறு எதனா ரீசனாக என்னன்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக போகுதுங்க. ஒரு 1 hour 50 நிமிஷம் ஆயிடுத்துங்க கரெக்டாக. இந்த 50 நிமிஷத்தில் நான் கரெக்டாக 40-50 கிலோமீட்டர் கிட்ட பாஸ் ஆகிருப்பேன். திரும்ப நின்றுத்துங்க. ஐயோ கடவுளே ராமா, திரும்ப நின்றுத்து வண்டிலாம். இங்கே எவ்வளோ நேரம் ஆகுமோ? கரெக்டாக 1 hourங்க. கரெக்டாக 1 ஹவருக்கு அப்புறம் தான் டிராஃபிக் விட்டு வெளில வந்தோம். தேவையில்லாத டைம் வேஸ்ட் இது. ஒரு வண்டி கிராசிங்க்கு வண்டி கம்பெனி வண்டிலாம் வருது போல், அதுக்காக மறித்து விட்டுன்னு இருக்காங்க எல்லா வண்டியும். சார் என்னத்த சொல்கிறது, இவங்களும் முன்னாடியே ஏற்றி விட மாட்டாங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு 10 மணிக்கெலாம் வண்டி கேட்குறாங்க. நாமளும் போயாச்சு, 10:30 மணிக்கெலாம் போயாச்சு பாயிண்ட்டுக்கு. இவங்களும் அப்போ ஏற்றி விட்டுருந்தா கூட நம்ம நிம்மதியாக போயிருக்கலாம். இவங்களும் ஏற்றலை. ஒரு 1:30க்கே என்னமோ தான் விட்டாங்க. 1:30 1:45 தான் விட்டாங்க. இங்கே இவ்வளோ நேரம் ஆயிடுத்து. 50 கிலோமீட்டர் தாங்க பாஸ் ஆகிருக்குமே. 50 கிலோமீட்டரே ஆகலை இன்னும். எவ்வளோ நேரம் ஆகுது? 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகுது. 2.5 மணி நேரம் ஆகுது. வெறும் 50 கிலோமீட்டர் தான் பாஸ் ஆகிருக்கும். இந்தமாரிலாம் இருந்தால் எப்படி டைமிங் லோடு ஓட்டுறது? இன்றைக்கி கண்டிப்பாக 10 மணி ஆகிடும். என்ன சொல்லுவாங்க என்னன்னு தெரில, பார்க்கலாம். திரும்ப முதலேருந்துங்க. திரும்ப காஞ்சிபுரம், அங்கே ஸ்ரீபெரும்புத்தூர், இது காஞ்சிபுரம். ஒன்றுமே பண்ண முடியல. சோலி முடிஞ்சு போங்க. பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு. இவன் வேற போக மாட்டான் பாருங்களா, கார்காரன். பஸ் அங்கே போய் இவன் போக மாட்டான். அவருக்கு ஒரு ஆள் 6 அடிக்கணும் போல் அவருக்கு. சாரிங்க, இவர் போக மாட்டுறாரு. கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன். ஓகே சாரி. வண்டியை நம்ம பிரித்து மேய்ஞ்சின்னு இருக்கோம். ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வேகமாக போனோம், எல்லா இடத்துலையும் மெரிச்சு ஓட்டினா மட்டும்தான் போக முடியும். நம்ம அங்கேருந்தே அப்படி தான் வந்திருந்தோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தா ராணிப்பேட்டை டோலை தாண்டி போயிட்டுருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி. வண்டியில் வேறு டீசல் வேறு இல்லைங்க. டீசல் வேறு போட்டாகணும். சே, காசு இருந்து தான் டீசலை முன்னாடியே ஃபுல் பண்ணிகிட்ருப்பேன். நம்மகிட்ட காசு இல்லை, அதனால தான் டீசல் போட முடியல. இப்போ தான் அட்வான்ஸு போட்டாங்க. இதுக்கப்புறம் தான் போய்ட்டு நம்ம டீசல் போடணும். எங்கேயாவது பெரிய பங்காக வந்ததுன்னா பார்த்து போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். வேலூர் தாண்டி தாங்க
நான் ஒரு பள்ளிக்கொண்டா கிட்ட தான் வந்து நம்ம டீ குடித்தோம். ஏன் டீ குடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீசல் போட்டாகணும். வண்டி நம்ம நல்லா வேகமாக ஓட்டிட்டு உடனே ஆஃப் பண்ணக்கூடாது பங்க்கில் போய்ட்டு. அதனால தான் சரி எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் ஆட விடணும், ஒரு 10 நிமிஷம் ஆச்சும். சரி அந்த 10 நிமிஷத்தில் நம்ம டீ குடிப்போமேன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டோம். வண்டி இந்தாண்ட இருக்குது, போய் எடுத்துகிட்டு கிளம்பலாம். நம்ம டைம் ஆகிடுது, வண்டி ஆடிட்டு தான் இருக்குது. வண்டி நல்லா மெரின்னு மெரிச்சுன்னு வந்துட்டோம். நல்லா மெரின்னு மெரிச்சிட்டு டப்புன்னு வண்டி ஆஃப் பண்ணக்கூடாதுங்க. அதனால தான் நம்ம போய்ட்டு டீ குடிச்சிட்டு வந்தோம். டீசல் போடுற வேலை இல்லைன்னா நம்ம டீயும் குடிச்சிருக்க மாட்டோம், ஒன்றுமே பண்ணிருக்க மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக போய் தான் இருப்போம். இப்போ நம்ம பங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான், அது பாரத் பங்க்கு 3 கிலோமீட்டரில் இருக்குது. முன்னாடி போயிட்டு அப்படியே உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் வண்டியை. இப்போ 3 கிலோமீட்டர் ஓட்டிட்டு சரி ஓகே. சுத்தமாக டைம் இல்லைங்க. ஓகே பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னும் பள்ளிக்கொண்டா தாண்டி பள்ளிக்கொண்டாலேருந்து குடியாத்தம் ரோடு போயிட்டோன்னா சுத்தமாக வண்டி பாஸ் ஆகாது. பேரணம்பேட்டு அந்த ஹில்ஸ் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரைக்குமே பாஸ் ஆகாது வண்டி. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வேகம் தான் போயிட்டுருக்கேன், ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கேன். ஆனால் யாரும் அப்படி ஓட்டாதீங்க, எனக்கே பயமாக இருக்குது. என்னங்க பண்ணுறது, அந்தமாரி நமக்கு இந்த வாட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி அமைஞ்சு போயிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது. நம்ம ஹைதராபாத்து தான் லோடு பார்த்துன்னு இருந்தோம். ஹைதராபாத்துக்கு கிடைக்க மாட்டேது, நமக்கு என்னன்னு தெரில. ப்ளஸ் நமக்கு இந்த லோடு கிடச்சிது. இந்த லோடு கிடச்சும் நம்மளை வச்சு செய்கிற மாரி ஒரு சம்பவம் நடக்குது. நமக்கு என்னன்னு தெரில, எதுவும் நமக்கு அமைய மாட்டுது. பங்க் எங்கே கீழே வருதான்னு தெரில, பார்க்கலாம். விட்டு வேறு துடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகேங்க, டீசலை போடுறதெல்லாம் வீடியோ எடுக்கலாம், நமக்கு டைம் இல்லை. டீசலை போட்டு அப்படியே போகிறோம். பங்க் அங்கே இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில், பார்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம மீன் லோடு போகிறப்ப இந்த பங்க்கில் நம்ம டீசல் போட்டிருப்போம். சரி ஓகேங்க, நான் டீசலை போட்டு கிளம்புறேன். பங்க்கு சின்ன பங்க்கு தான் போல், பெரிய பங்க்கில் போகணுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் முடிய மாட்டேது, சின்ன பங்கே தான் நமக்கு நேரத்துக்கு வருது. டீசல் போட்டாச்சுங்க. டீசல் ஒரு 3000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 4000 தான் அட்வான்ஸு போட்டாங்க. அதான் 3000 ரூபாய்க்கு டீசலை போட்டு 1000 ரூபா கையில் வச்சுக்கணும். ஏன்னா நம்மகிட்ட காசே இல்லைங்க, அதனால தான் 1000 ரூபாய்க்கு கையில் வச்சுக்கணும். அட்வான்ஸ் வந்துட்டுருக்கோம். இது என் ஃப்ரெண்டோடைய லோடு. இது ஆக்சுவலி அட்வான்ஸ் அவனுக்கு போட்டிருப்பாங்க. அவன் எனக்கு 4000 ரூபா தான் மாற்றி விட்டான். 4000 ரூபா மாற்றி விட்டு நீ போ, மீதி இறக்கணுன்னே தரேன் அப்படின்னா. சரி ஓகே, நாமளும் கிளம்பிட்டோம். நம்ம அந்த பங்க்கில் டீசல் போடலைங்க. இப்போ இது போகும்போது மீன் லோடு போகும்போது இந்த பங்க்கில் தான் டீசல் போட்டோம். அந்த பங்க்குன்னு மாற்றி சொல்லிட்டேன். இங்கே தான் இதில் தான் நம்ம டீசல் போட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை தான் ஏறிட்டுருக்கோம். போன வாட்டி இந்த இதுலாம் நம்ம பகலில் ஏறினோங்க இந்த மலைலாம். இப்போ என்னன்னா நைட்டில் ஏறுற மாதிரி இருக்குது. அங்கே டர்ன் வந்துடுதுங்க, அதான் வீடியோ எடுக்க முடியல, கட் பண்ணிட்டேன். இந்த இதெல்லாம் வந்து பகலில் தான் நம்ம ஏறணும் போன வாட்டி. இப்போ என்னன்னா கரெக்டாக 7:15 ஆகுது டைமு. டைம் ஆயிடுச்சு. இன்னொரு 2 ஹவரா சாரி, இன்னொரு 1 ஹவரில் போய் ஆகணும். நமக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இன்னொரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 130 கிலோமீட்டர் இருக்குங்க. 130லேருந்து 140 கிலோமீட்டர் இருக்கும். இன்னொரு 2 ஹவரில் எப்படியாவது பாஸ் பண்ணி ஆகணும். 2 ஹவரே அதிகம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1.5 ஹவரில் பாஸ் பண்ணதுக்கு பார்க்கணும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 ஆகுதுங்க. வண்டியே பாஸ் ஆகலை. இவ்வளோ நேரம் சிங்கிள் ரோட்டில் வந்திருந்தோம். சிங்கிள் ரோடுனா 2 வே, ஆப்போசிட்டில் வண்டி வரும், நம்ம ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து பைபாஸ் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அவுட்ரு ரோடு இப்போ தான் பிடிச்சிருக்கோம். இது அப்போ தான் வண்டி பாஸ் ஆகும். இன்னும் நமக்கு 105 கிலோமீட்ரு இருக்குது. இந்த 105 கிலோமீட்டரை எவ்வளோ வேகத்தில் ஓட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா 88, 89 தாங்க. இருக்கிறது ஃபுல்லாக அமுக்கணும். ரேஸை ஃபுல்லாக அமுத்தினா மட்டும்தான் போக முடியும். லைட்டாக மோடாக இருக்குது, அதனால் ஏற மாட்டேங்குது. இப்போ வண்டி பாலம் ஏறுதுங்க. பாலம் ஏறதுனால தான் அது 82ல் போகுது, இல்லைன்னா 88 தான் போகும். ஓகே, 10 மணிக்கிட்ட ஆகிடும். 8:30 மணிக்கெலாம் கொடுக்கணும்னு நினச்சேன், 8 மணிக்கெலாம் கொடுக்கணும்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, அதான் அங்கே 1.5 மணி நேரம் அங்கே டைம் ஆயிடுத்துங்க டிராஃபிக்கு. இல்லைன்னா போயிட்டுருக்கலாம் நம்ம. கார் மட்டும் எடுத்து வாங்கி வைக்கிறாங்க. ஒரு இது ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க. என்னத்த சொல்ல, எல்லாம் ரொம்ப நேரம் ஃபோன் வேறு அடிக்கிறாங்க. उधर போட்டேன். இப்போ அந்த டோல்ல என்ன ஆயிடுச்சுன்னா, காரை வந்து இதோ மறிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. கார் ஏதோ மறிச்சு பேசிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ அந்த டோல்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த காரோடைய ஃபாஸ்டாக்கு ஸ்கேன் ஆகலைங்க. ரொம்ப ஃபாஸ்டாக்கு ஸ்கேன் ஆயிடுச்சு. அந்த கார் போயிட்டு நம்ம மாட்டிக்கணும்.
நாம் அதுக்கப்புறம் நமக்கு வந்த மெசேஜ் 180 ரூபாங்க அந்த டோலில். நமக்கு வந்த மெசேஜ் வச்சு அவங்ககிட்ட காமிச்சு அதுக்கப்புறம் பேசி இந்தமாரி அந்த வண்டி போய்த்து அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்ப ரொம்ப எடுத்து விட்டாங்க. என்ன போங்க, நமக்கு இங்கே ஒரு தேவையில்லாமல் இங்கே ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டுங்க. சரி ஓகே போவோம். ஃபோன் மேலே ஃபோன் வேறு அடிச்சுட்டே இருக்காங்க. அடித்த ஃபோனு இதுக்கப்புறம் எங்கேயும் டோல் இல்லை. இன்னொரு 48 கிலோமீட்டர் தான் போயிடலாம். இன்னொரு 3/4 மணி நேரத்தில் போயிடணும். ஒரு வழியாக கிட்ட வந்துட்டேங்க. இன்னொரு 5 கிலோமீட்டர் தான். டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆயிடுத்து. கிட்டத்தட்ட 9:45 தான் போவோம். என்ன பண்ணுறது, டைம் ஆயிடுச்சு. ஸோ சார், போன வாட்டி இந்த லோடு வந்து ரெகுலராக இருக்குங்க. ரெகுலராக செவ்வாய்க்கிழமை ஏற்றுவாங்க. போன வாட்டி வந்தவங்களும் டைம் ஆக்கிட்டாங்களாம். நீங்களாச்சும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிங்க வந்தாங்க. அவங்க சீக்கிரமாக ஏற்றி விட்டா சீக்கிரமாக வருவாங்க. 2 மணிக்கு தான் விட்டாங்க. டைம் ஆக்கி தான் விட்டாங்க. அது இல்லாமல் வரவே இல்லை, அவ்வளோ டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்து வச்சிருந்த வீடியோ எல்லாத்தையும் இவங்களுக்கும் அனுப்பி விட்டோம். சரி ஓகே வாங்க பார்த்து சேஃபாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோங்க. அடுத்து ஒரு செல்ஃப் பெட்ரோல் பங்க் வரும். அந்த செல்ஃப் பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு அங்கே தான் பார்க்கிங் இருக்குது நமக்கு. அங்கே என்ட்ரி போட்டு திரும்ப வெளில போயிட்டு திரும்ப ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே போய்ட்டு அங்கே செக் பண்ணுவாங்க நம்மளை செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய்ட்டு இறக்கலாம். போன வாட்டி நான் அதை சொல்லிருக்க மாட்டேன், சொன்னா ஞாபகம் இல்லை, அதனால் இப்போ சொல்கிறேன். சரி ஓகே, இப்படியே போனால் லெஃப்ட் சைடில் செல்ஃப் பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்கில் என்ட்ரி போடணும். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சிலை. இது யார் சிலைன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்பா எவ்வளோ பெரிய ஃபீட் பிரேக் பாருங்கள். அம்மாடி, பெட்ரோல் பங்க்கா? செல்ஃப் பெட்ரோல் பங்க்கோடைய பார்க்கிங். இங்கே என்ட்ரி போட்டோடனே நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே என்ட்ரி போடலாங்க. நம்ம அங்கே என்ட்ரி போட்டோங்க. அங்கே என்ட்ரி போட்டு நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் வரும். அதில் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி வெளில போகணும், அவுட் பண்ணணும். அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே போக முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ளைட் நிற்குது பாருங்க. உங்களுக்கு தெரிதான்னு தெரியல, இதோ நிற்குது பாருங்கள் ஃப்ளைட்லாம். ஒரு ஃப்ளைட் ஒன்று வந்து டேக் ஆஃப் ஆகுது. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரிதான்னு தெரியல. சரி ஓகே நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, இங்கே போய்ட்டு இந்த கார்டை கொடுத்தோன்னா அப்ரூவல் ஆனால் போகலாம். அப்ரூவல் ஆயிடுத்து நம்மளுக்கு. ஓகே கிளம்பலாம். தார்பாய் அவுத்து போட்டோங்க. தார்பாய் அவுத்து போட்டு வண்டியை பாயிண்டில் விட்டோம். இருக்கு பாருங்க ரொம்ப வண்டி. சரி ஓகே இருக்கட்டும், நம்ம தார்பாய் மடிக்கலாம். வண்டி ஆனால் இன்னும் ஆனில் தான் இருக்குது. வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இங்கே நின்று தார்பாயெல்லாம் ஊற்றிட்டு கவுர்லாம் சுற்றிட்டு இப்போ தான் ரிவர்ஸ் விட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆகுது. வண்டி ஆன்லேயே தான் இருக்குது. ஆனால் இப்போ இதை மடிச்சுட்டு போய் தான் வண்டி ஆஃப் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஓவர் ஃபீடில் வந்தோம், ஃபுல் ஃபீடில் வந்தோம். அதுதான்
ஓகேங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 10:40 ஆகுது டைமு. எல்லாமே முடிஞ்சிச்சு. அவுட் பண்ணியாச்சு நம்ம வண்டியை. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. எங்கே போய் படுக்கிறது, எந்த பக்கம். சென்னைக்கு இப்போ அதாவது வந்து கரெக்டாக 30,000 கிலோமீட்டர் ஓடித்துங்க வண்டி. இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி லோடு எடுத்து போயிட்டு சர்வீஸ் பண்ணலாமா. நான் ஆனால் சர்வீஸ் பண்ணால் நம்ம விழுப்புரத்தில் தான் பண்ணுவேன், வேறு எங்கேயும் நான் பண்ண மாட்டேன் சர்வீஸு இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில். அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து பாண்டிச்சேரி லோடு அந்த கூட எடுத்துடலாமான்னு தெரியல, பார்க்கலாம். சரி ஓகேங்க. நம்ம அடுத்து எங்கே பார்த்துருந்தோன்னா தெரில. பொம்மசாந்திரா பார்க்கிங்னா இங்கேருந்து 60 கிலோமீட்டர் வருது, 200 டோல் வருது. அங்கே போக முடியாது. இங்கேயே ஆனால் போட்டு சேஃப்டியான இடமா பார்த்து போட்டு இங்கே சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம் லோடு அதனால் கிடைக்குதான்னு. இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேயும் அங்கேருந்து திரும்ப லோடு கிடச்சுன்னா இந்த பக்கம் கிடச்சுன்னா இந்த பக்கம் ஓடியார மாரி இருக்கும். ஸோ நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். சரி ஓகேங்க. நம்ம ஹோட்டல் எதுவும் இருக்காது, ஏன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு சாப்பிட வேண்டியதான். சரி ஓகேங்க, உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய், குட் நைட்.